उत्तरात विसारत उत्तरात ईयर्सी पाकुறோம் 37 பக்கத்தில் शशि मुख पर कुंकट डाले अंजल में दीप छिपाए जीवन की गोतुली में कौतूहल से तुम आए एक पद्यांश आंसू नामक कविता से दिया गया है இந்த செயலோட பகுதி ஆங்ஸுன் பெயருடைய கவிதையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு एक श्री जयशंकर प्रसाद की कविता है இது ஜெயசங்கர் பிரசாத்தோட கவிதை कवि अपने विकत प्यार का स्मरण करते हैं கவிஞர் தன்னுடைய கடந்த கால காதலை நினைக்கிறாரு उसका दिल पीड़ा महसूस करता है அவருடைய மனசு வருத்தத்தை உணருது इसी संदर्भ में कवि ये पंक्तियां लिखते हैं இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கவிதையை எழுதுறாரு कवि अपनी प्रेमिका की याद करके कहते हैं कविஞர் தன்னுடைய காதலியை நினச்சி சொல்கிறாரு तुम्हारा मुख चांद की तरह सुंदरता உன்னுடைய முகம் நிலவு மாதிரி அழகாக இருக்கு उस मुख पर तुमने கூங்கட் डाला था அந்த முகத்தில் நீ முக்காட போட்டிருக்க तुम अपने अंजल में दीप छिपाकर मेरे जीवन के अंतिम दिनों में आए நீ உன்னுடைய முந்தானையில் விளக்கு வெளிச்சத்தை அணையாமல் மறைச்சி பிடிச்சிக்கிட்டு வார அது என் வாழ்க்கையோட கடைசி நாளில் வந்திருக்க तुम्हारा अपना जिज्ञासा का कारण बना यदि तुम अच्छे दिनों में आती तो तुम्हारे आने से प्रसन्न होती ஒருவேளை என்னுடைய நல்ல நாட்களில் நான் அதாவது வாழ வேண்டிய வயசில் அந்த காலத்தில் நீ வந்திருந்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அந்திம சமயமே ஆனேசே யஹி சவால் உட்டாகை கடைசி காலத்தில் நீ வந்திருக்கனால எனக்கு ஒரு கேள்வி வருது தும் கியோं आई हो நீ ஏன் வந்த அப்படிங்கிறது தான் இருக்குது எக் பத்து தர்து சே சனாகை இந்த செயலோட வரிகள் வேதனையால் நிரம்பியிருக்கு ஹமாரி ஆங்கங் சே ஆங்ஸு நிக்கல்தே ஹை எங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது அடுத்து 63 பக்கத்தில் அடுத்த ईयर्सी सागर की अपनी क्षमता है पर मानसी भी कब तकता है जब तक सांसों में संपतन है उसका हाथ नहीं रुकता है इसके ही बल पर कर डालें सातों सागर मार तूफानों की ओर घुमा दो नाविक निज मतवार एक पद्यांश नाविक से नामक कविता से दिया गया है இந்த செயலோட இந்த பகுதி நாவிக் சே அப்படிங்கிற பெயரையுடைய கவிதையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு एक श्री சிவமங்கல் சிங் சுமன் की कविता है இது சிவமங்கல் சிங் அவருடைய கவிதை मानव को किसी भी संदर्भ में साहस को छोड़ना नहीं चाहिए மனிதர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தங்களுடைய தைரியத்தை இழக்கக்கூடாது यही बात कवि इस पद्यांश में प्रकट करता है இந்த விஷயத்தை கவிஞர் தன்னுடைய செயலில் வெளிப்படுத்தியிருக்காரு சாகர் ஆக்கார் மே படா है கடல் தோற்றத்தில் பெருசாக இருக்குது उसकी क्षमता भी बड़ी है அதோட திறமையும் அதிகம்தான் மகர் நாவி கமி நகி தக்தா ஆனால் அதில் படகோட்டுறவன் களைச்சே போக மாட்டான் जब तक वह जीवित है எப்போ வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கானோ तब तक उसके हाथ नहीं दगते அவனுடைய கை களைச்சே போகாது நாவிக் अपने हाथों के बल पर 7 சுமந்தர் பார் करता है இவன் தன்னுடைய கையினால் 7 கடலையும் கடப்பான் ஜீவன் மே துக்க ஏகே பாத் ஏக் ஆத்தா है அதே மாதிரி தான் வாழ்க்கையில் துக்கம் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வரும் மகர் ஹே மனுஷே தும் உன் கஷ்டம் கோ தேக்கர் மத்து கப்பராவோ அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு நீ பயப்படக்கூடாது தும் ஆகே பட்டுக்கர் சங்கட் கா சாம்னா கரோ நீ முன்னாடி உன்னுடைய சங்கடங்களை உன்னுடைய தீமைகளை உன்னுடைய தடைகளை எதிர்த்து நில்லு தும் ஆத்ம நிர்பர் பனோ பரிசிரம் கரோ நீ உழைக்கணும் தும்கோ காமையாபி மிலகி உனக்கு வெற்றி கிடைக்கும் एक पद्यांश दुखों को चुनौती देकर मेहनत के बल पर இந்த செயல் துக்கத்துக்கே சவால் விட்டு உழைப்பின் பலம் மூலம் பிரகதி கர்னேக்கா முன்னேறதுக்கு உபதேசத்தாக உபதேசம் தருது அடுத்த பக்கம் 3வது என்னது 100 इधर ना गर्मी जलाती थी ऐसी ना सर्दी मुझे यार जैसा जला जानता है मेरे दिल में रहता है तू ही तभी तो जो कुछ दिल का है मुत्ता जानता है जहाँ मीर आशिक हुआ क्वार ही था ये सौदाई कब दिल लगा जानता है एक पद्यांश तेरे बंदे हैं हम खुदा जानता है नामक कविता से दिया गया है இந்த செயலோட பகுதி
தேரே பந்தே ஹே ஹம் குத்தா ஜான்தா அப்படிங்கிற கவிதையிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆசிக்கோं के दिल के साथ खेलना प्रेमिकाओं की आदत है. அதாவது அந்த காதலனுடைய பழக்கம் என்ன அப்படின்னா தன்னை விரும்புகிறவங்கள்ட்ட விளையாடுறது. ஆசிகா மன் பீடா சகன் கர்த்தாகை ஏக் ஆசிகா கஷ்ட இன் பங்க்தியுமே வர்ணித்துகை. இந்த ஆசிக் அப்படின்னு என்னென்னா நம்பிக்கை உடையவங்க, அவங்களுடைய மனம் வருத்தத்தால் நிரம்பி இருக்கு. அந்த வருத்தத்தை இந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க. கவி அப்படி பிரேமிகா சே கஹத்தேங்க, கவிஞர் தன்னுடைய பிரேமிகாட்ட சொல்கிறாரு, தூ மேரே தில்கோ துக்கானா கூப் ஜான்டி ஹோ, நீ என்னுடைய மனசை வருத்தப்பட வைக்கிறதுக்கு நல்லா அறிஞ்சிருக்க. சர்தி முஜே கஷ்ட தேனா நகி ஜான்தி, ஆனால் அந்த குளிர் எனக்கு எந்த கஷ்டத்தையும் தராது. கர்மி பி முஜே கஷ்ட நகி தே சக்தி, வெயிலும் எனக்கு கஷ்டத்தை தராது. மேரே தில்கோ ஜலானேக்கி வித்யா மாத்திர தும் ஜான்டி ஹோ, என் மனதை எரிய வைக்கிற கல்வியை மட்டும் நீ கற்றுருக்க. தும் மேரே தில் மே ரகத்தி ஹோ, நீ என் மனசில் இருக்க. மேரே தில் கி ஹாலத் தும்கோ கூப் மாலும் ஹை, என்னுடைய மனதோட நிலைமை உனக்கு நல்லா தெரியும். இஸ்லியே மேரே தில்கோ துக்க தேனா தும்கோ ஆசான் ஹோ கயா, என்னுடைய மனதுக்கு துக்கம் தர்றது உனக்கு எளிமையாக இருக்கு. மீர் நே ஜிசுசே பியார் கியா வக் பே வஃபாத்தி, மீர் யாருக்கு அன்பை செலுத்துகிறாரோ அது அவங்க இவன்ட்ட நன்றி இல்லாமல் இருக்காங்க. எக் சௌதாயி காட்டைக்கு சௌதாயி ஹை, மீர் எக் பி நஹி ஜான்தா, ஆனால் மீருக்கு இது தெரியாது.